ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பனையூர் ஆஃபீஸ்க்குள்ள பாலவாக்கம் வீட்டுக்குள்ள போயிருக்கிறாங்க. என்டிடிவி பாலவாக்கம் வீட்டுக்குள்ள இவரு அங்க போகல, அவங்க இங்க வந்திருக்கிறாங்க. வந்துட்டு அதாவது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. பேட்டி எடுக்க வந்தவர் பேட்டி எடுத்தவர்கிட்ட பேட்டி எடுத்தனுடைய அனுபவத்தை எல்லாத்தையுமே பேட்டியா எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பேட்டி எடுத்தவர் பேட்டி அளித்தவரிடம் இன்னொரு பேட்டியாக கொடுக்கும்போது பேட்டியின் அனுபவத்தை பேட்டியின் அனுபவமாக அவர் கூறியிருக்கிறார். இசுக்கு அப்புறம் இந்த டயலாக கரெக்டா சொன்னது நீங்க தான். பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு நான் பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார டாக்டரை பார்க்கும் போது அவருக்கு பைத்தியம் முடிச்சிருந்தா எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போய் பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர்கிட்ட அந்த பைத்தியக்காரத்தனத்தை குணப்படுத்துவாருங்கிறத நீ சொல்ல கண்ணா அப்படின்னு வர அந்த மாதிரி ஒரு விஷயத்த அற்புதமா சொல்லிருக்கீங்க. வாட் அ ட்ரெண்டிங், வெரி நைஸ். எனக்கு ஒன்னும் புரியல. என்னன்னா கேமராலாம் ஆன் பண்ணிட்டு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இவர் ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் தம்பி ஜானு வா அப்படின்னு கூப்பிட்டு அவர் சொல்ல இவர் பேச இப்படியே இருந்திருக்கு. ஒரு 5.5 மணி நேரம் ஆன் ஸ்கிரீன் லைவ்லயே போயிருக்கு. அவங்களும் எவ்வளவு நேரம் தான் தம்பி ஜான்? ஆமா, இப்ப நம்ம 2 பேரும் பேசுறோம். நீங்க வந்து எனக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் ஜான் ஆரோக்கியசாமி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தருதனம் முடிச்ச இல்ல, அவர் எங்க இருந்தாலும் விளங்காது, அதனால அப்படி சொல்றேன். அவர் தெரியாதா? அவர் தான் வந்து பயங்கரமா வேலை செஞ்சு சீமானுக்காக வேலை செஞ்சாரு. சீமான் தோத்து போயிட்டாரு. அன்புமணி ராமதாஸுக்காக சந்தோஷமா இருப்பாரா? எப்படியும் தம்பி எங்க போயிருக்காப்ல விடிஞ்சிரும். அன்புமணிக்காக நீங்க போய் நீங்க தனியா நின்னாலே சிஎம் நம்ப வச்சிருக்க அந்த மனுஷனும் நம்பி இருக்காரு. நான் தனியா நின்னா சிஎம்மா? தனியா நின்னா சிஎம் தான். தனியா நின்னா சிஎம்னா தனியா தான் நிக்கணும். நீங்க எலெக்ஷன்ல கூட்டணியே வேணாம். அந்த மாதிரி தனியா நிக்கிறத சொன்னேன். சிஎம்னா தனியா அங்க ஓரமா ஒரு சேர் கொடுத்துருமா அந்த மாதிரி நினைச்சேன். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு ஒரு ஸ்லோகனை ரெடி பண்ணி கொடுத்தது இவர் தான். நீங்க நில்லுங்கன்னு இது ஒர்க் அவுட் ஆகுமா எனக்கு பெருசா தெரியல. அவர் நீங்க நில்லுங்க அப்படின்னே நான் நிற்கிறேன், எனக்கு கூட்டணி யாரு வேணான்னு அவர் நின்னாரு. பாமக வரலாறுலயே கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து வரலாறுலயே சட்டமன்றத்துக்குள்ள ஏதோ ஒரு 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ அப்படின்னு ஏதோ போயிட்டு இருந்தாங்க. இந்த டேக்லைன்லாம் யாருங்க எது மாற்றம் முன்னேற்றமா? கொஞ்ச நாள் முன்னாடி இப்படிதான் உண்மை உழைப்பு உயர்வு, இது விஜயோட கொடி ஒன்று வந்ததுல. ஆமா, உண்மை உழைப்பு உயர்வு தானே. என்னது நான் வரேன் உங்க விஜய்னு இவரு ஸ்லோகன் மறுபடியும் எழுதி கொடுத்தாரு. இது இப்போ நான் சொல்றது முன்னாடி விஜயோட ஒயிட் கலர்ல ஒரு கொடி இருக்கும் விஜய் மாதிரி. உண்மை உழைப்பு உயர்வு அது ஜெகதீஷா இருக்கும், அவரோட பிஏ இல்ல இருக்கும். அதுவே சரவணா ஸ்டோர் சொல்லிடலாம். திரும்பி வர அந்த டீனர்ல நீங்க நான் இன்னைக்கு என்ன காமெடினா புதுசா பிரிட்ஜ் கட்டிருக்காங்க பாத்தீங்களா, ஏறி பார்ப்போம் சைட்ல பெரியவரோட போட்டோ இருக்கும். பெரியவரோட போட்டோ போட்டு அப்படி சிரிச்சிட்டு இருப்பாரு அவர். உழைப்பு உயர்வு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எல்லாம் ஒரே இதுதான். ஓகே வச்சுக்கலாம் விடுங்க. கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே இருக்காரு 5.5 மணி நேரம். அப்புறம் இது வந்து இப்போ நம்ம இன்டர்வியூ எடுக்கிறோம், நீங்கள் என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, அப்படிலாம் நடக்குது. என்ன கொஷின்ஸ்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்கல, நீங்களும் என்கிட்ட கேட்கல, அப்படியே ஓடுது. ஆனால் அது அப்படி இல்லை. அது வந்து சொல்லி கொடுத்ததுனால ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, நேச்சுரலாக வரல. நீங்கள் வந்து கோவமாக பேச வேண்டிய இடத்துல சாஃப்டாக பேசுகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் தொண்டர்களை வச்சு நீங்கள் ஜெயிக்க முடியுமா, நம்பிக்கை இருக்கா அப்படின்னே, என் தொண்டர்கள் அது வந்து எனக்கு சேனை மாதிரி, அவங்க எனக்கு சேனையாக இருப்பாங்க அப்படின்னு அது சாஃப்டாக சொல்கிறதுக்குள்ள. அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கும்போது அது கொஞ்சம் கோபமா சொல்லியிருக்காப்ல. இல்லை சார், இந்த கேள்விக்கு தான் கோபமா வேணும், அந்த கேள்விக்கு சாஃப்டா வேணும். அது இந்த இன்னொரு கேள்வி என்னவா இருக்கும்? அது வந்து நீங்க பாஜக கூட கூட்டணி வைப்பீங்களா, எதுக்கு வைக்கணும், அது மாதிரி ஏதாவது கேட்டிருப்பாங்க. அப்படின்னா அது மாதிரி இருக்கே அப்படின்ட்டு இவர் வந்து செட் ஆகல. சரி, அப்ப என்ன பண்ணலாம்? அது தப்பா வருமே இல்லை, எழுதி பின்னாடி இருக்கு, பின்னாடி சொல்லுங்க சார் கோபமா சொல்லுங்க, ஓகே அப்படின்னு இருக்காரு. ஆக்ஷன் இல்லையா, இது கோமா இல்லையா? ஆமாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்னா சார் இப்போ உங்களோட லாங்குவேஜ் என்னன்னா, இப்படி கையை வச்சு தம்மா தூண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கையை ஓ மேல வச்சா நீ ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்லணும் சார். அந்த மாதிரி ஆக்ஷனா சொல்லி கொடுத்தா அவர் நல்லா பண்ணக்கூடிய ஆளு தான். நல்லா பண்ணக்கூடிய ஆளு தான். போன வாரம் இப்படி பண்ணி அரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. தோல் உறிஞ்சிருக்கு. அது மாதிரி தான். அரசன் சோப் போடாதீங்க. ஏங்க பிராண்டிங்லாம் சொல்றீங்க? அது ஏதோ ரொம்ப நல்ல சோப்பு. அது இல்லை, கை போட்டு கழுவக்கூடாது, பாத்திரம் தான் கழுவணும். அதில் அது கைப்படாம எப்படி கழுவுறது? அதேதான் பண்ணிக்கணும், க்ளவுஸ் போட்டு கழுவணும். சரி, ஓகே. அடுத்து இந்த மாதிரி எல்லாம் செட் ஆகல அப்படின்னு கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணுங்கன்னு ஜான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அரசன் சோப்பு துணி துவைக்கிற சோப்பு இல்லை? அப்படியா? பாத்திரத்தும் கழுவுவாங்க நாங்கள். எங்க போயிட்டு இருக்கேன், எங்க வந்துட்டு
கேமராலாம் ஆஃப் பண்ணுங்கன்றோன்னே கேமராலாம் ஆஃப் ஆகணுன்னே நம்ம வந்து இதை வந்து ஒரு பிரிண்ட் இன்டர்வியூவாக மாற்றிடுவோம், டிஜிட்டல் இன்டர்வியூ வேண்டாம். எப்போ இன்டர்வியூலாம் எடுத்து முடிச்சுட்டேன்? 5.5 மணி நேரம் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. 5.5 மணி நேரம் இன்டர்வியூவா? 5.5 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. சவா, அவ்வளோ நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு பிரிண்ட் இன்டர்வியூ மாத்திரம். நடுவில் சாப்பிட்ருப்பாங்களா? சாப்பிட்டுப்பாங்க. ஒருவேளை மத்தியான சாப்பாட்டுக்கு மேலே அந்த இன்டர்வியூ வச்சிருப்பாங்களா? அல்ல விஜய் ஆக்சுவலாக ஒரு கேள்விக்குமே 6 மணிக்கு மேலே விஜய் சாப்பிட மாட்டார். ஆமாம் இல்லை, ஆமாம் சாப்பிட மாட்டார். விஜய் ஒவ்வொரு கேள்விக்கும் கொஞ்ச நேரம் இருப்பார். அப்புறமா சொல்லுவார். அதனால அது 5.5 மணி நேரம் ஆயிருக்கும். அதனால ஆயிருக்கும். அது நேற்று தான் ஒரு நண்பர் ஒருத்தர் ஷேர் பண்ணிட்டார். இயக்குனர் பாலா இருக்கார்ல, அவர் அப்படிதானா, த மோஸ்ட் சைலண்ட் மேன். அவர் மாதிரி சைலண்டெல்லாம் உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது. நீங்கள் வந்துருக்கீங்க அப்படி. ஒரு நடிகர் போயிருக்கார் புதுசாக நடிக்கிறதுக்கு, வாய்ப்பு கேட்கறதுக்காக போயிருக்கார். சார் அவங்க படத்தில் நடிக்கணும், உட்காந்துருக்காரு. நான் அதே மாதிரி இருக்கேன். மூன்றரை மணி நேரம் நான் ஒரு 3 நிமிஷம் பண்ணாவே உங்களை தாங்க. 3.5 மணி நேரம் உட்காந்துருக்காரு. அவர் பாவம் வந்து சுகர் பேஷண்ட் தான், ஒன்றுக்கு வருதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. போயிட்டு ஒன்று வந்து அப்படியே வெளில போயிட்டாராம். வேணவே வேணாம் தம்பி, நான் வந்து என்கிட்ட என்ன நான் யோசிப்பாரான், என்ன கதாபாத்திரம், என்ன பண்ணல, இவனை வச்சு என்ன பண்ண, ஒன்று அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா இங்கே வேலை அப்படின்னு தான் பேசுகிற. ஆமாம், அப்சர்வ் பண்ணணும். அதெல்லாம் அந்த அப்சர்வேஷன். அதுக்கப்புறம் இப்போ விஜய் வந்து ஃபுல்லாக வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அவருடைய வீட்டில் வந்து அந்த ஜன்னலை திறந்துட்டு இப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஜன்னல் வழியாக யாராவது வருவாங்களா அந்த ஜன்னல்? இது ஒரு பேய் படம் மாதிரிங்க. ஜன்னலை திறந்துட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பேய் படம் தான் இது. அது பேய் படமான்னு தெரியல. அது காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட வந்து அவர் அந்த மனிதன் தனிமைப்படுத்தப்படுகிறார். ஒரு லெவலுக்கு மேலே போக இல்லை, யார்ட்டையுமே அவரால் பேச முடியல, எங்கேயும் வெளியில் சாதாரணமாக போக முடியல, வரவங்களும் இரிட்டேட் பண்ணுறாங்க, ஒரு டீ குடிக்க முடியல, ஒரு சாதாரணமாக போயிட்டு ஒரு அவருக்கெல்லாம் வந்து முன்னாடி வந்து சஞ்சீவ் ஏதோ ஒரு இன்டர்வியூ சொன்னாப்புல, இங்கே அவருடைய வீடு யுனைடெட் இந்தியா காலனியாக இங்கே வந்து வந்திருக்காரு ஒரு தடவை விஜய் வந்திருக்காரு. ஃபாஸ்ட் ஃபுட்டில் எல்லாம் வாங்கிட்டு சாப்பாடெலாம் இருந்திருக்கு. அதெல்லாம் இப்போ பண்ணவே முடியல. அந்த ஒரு இது இருக்குல்ல, அமைப்பு இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணவே முடியல. அது நரக வழி தான். அதனால் வந்து அவர் வந்து அந்த ஒரு அந்த அமைதியான நேரத்தில் போய் என்டிடிவி இன்டர்வியூ கொடுத்துடக்கூடாது, தப்பு. அது போயிருக்கவே கூடாது. இல்லைனாலுமே முதல் நாளே என்டிடிவி வந்து கடிதம் எழுதி போட்டுருணும். ஒரு கடிதம் எழுதினே அதை விஜய்க்கு எழுதினே, அதுவும் நேரம் கேட்க மறந்துட்டு. ஆமா, அது கேட்டு இதெல்லாம் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்துக்கும் பதிலெலாம் ரெடி பண்ணி வச்சு பைஹார்ட் பண்ணி ரெடியாக வச்சுட்டு ஷூட் ஸ்டார்ட் அப்படின்ட்டு கேள்வி கேட்டாங்கன்னா, நீங்கள் 3வது கேள்வி அதில் கேட்குறேன் அப்போ கூட அப்போ சொல்லியிருக்கலாம். ஆனால் இது ரொம்ப தப்பு. 5.5 மணி நேரம் எடுத்தது. அப்புறம் எடுத்துட்டு எப்படி அதை என்டிடி வந்து அதுக்கப்புறம் பிரிண்ட்டுக்கு சில கேள்வி கேட்டிருக்காங்க. அதை ஜான் பதில் சொல்லியிருக்காப்ல, விஜய் சொல்லல. ஜான் சொன்னதை அவருடைய இதுவா மாத்திக்கிட்டு பதிலாக அவர் சொல்லிக்கிட்டு வந்துட்டாங்க. இதை வந்து அந்த ரிப்போர்ட்டரா போனாங்கல்ல, அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட அந்த சேனலோட இன்னொரு ரிப்போர்ட்டர், நீங்க ஆக்சுவலா திஸ் இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எவர்கிரீன் இன்டர்வியூ, திஸ் இஸ் தளபதி's ஃபர்ஸ்ட் எவர்கிரீன் இன்டர்வியூ கிவ் டு அவர் சேனல், ஹவ் திஸ் மூமெண்ட் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் கேட்ட உடனே இன்டர்வியூவர் ஓகே யார் இன்டர்வியூ பண்ண போனாங்களோ அவங்கள இன்னொருத்தர் இன்டர்வியூ பண்ணி அந்த அனுபவங்களை பகிர்ந்து. அதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். பேட்டி எடுத்தவர் பேட்டியாளர்கிட்ட கேட்ட பேட்டி எல்லாத்தையும், பேட்டி எடுத்தவர் பேட்டியின் அனுபவத்தை, பேட்டியில் நடந்ததை அடுத்த பேட்டியாளரிடம் பேட்டியின் அனுபவத்தை பேட்டியில் அப்படியே இதெல்லாம் நேற்று நைட்ல இருந்து வைரல் ஆகுது. அவர் ஒரு அனுபவம் சொல்றாரு. விஜய் வந்து இங்கிலீஷ் வந்து பெருசா நாட் குட், இங்கிலீஷ் ஒன்றும் குட் இருக்கலாம், பிரச்சனை இல்லை, தமிழ்ல கூட பேசியிருக்கலாம். நாட் குட், இங்கிலீஷ் வந்து பெருசா இல்லை, ப்ரொனவுன்ஸ் நல்லா இல்லை. அண்டு கேள்வி வந்து சட்ட ஒழுங்கு சம்பந்தமான பிரச்சனைகள் கேட்கும்போது கூட அவர்கிட்ட வந்து ஒரு ப்ராப்பரான இது இல்லை. ஜானோட உதவி மூலியமா தான் பல ஆன்சர் எல்லாத்தையுமே பண்ணாரு அப்படின்னு வந்து ஒரு சில கேள்வி பதில் மட்டும்தான் வந்துச்சு. உங்க ரோல் மாடல் யாருன்னு கேட்டதுக்கு திடீர்னு ஜெயலலிதா கருணாநிதினு சொல்லியிருக்காராம். ஜெயலலிதா கருணாநிதியா? என்ன ஒவ்வொரு சீசன் மாசம் ஒரு தலைவர் ஆட் ஆகிட்டே போறாங்க, எனக்கு புரியல. அவங்க போட்டோ பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்போ நாம தானே திராவிட முன்னேற்ற அவங்க யாரு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் நெருங்கும் போது முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டோவும் துணை முதலமைச்சர் உதயநிதி போட்டோவும் சேர்த்தே வச்சிருவாங்க. ஏங்க இதையும் வச்சிருக்கீங்க? இல்லை, எனக்கு இப்போ இருக்கிற உதயநிதியும் ஸ்டாலின் அவரையும் பிடிக்கல, அவங்க எதிர்கட்சியா இருந்த ஸ்டாலின் உதயநிதி தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்க அந்த இதை வச்சுக்கிறேன்னு கூட விட்டுவாங்க.
ஆனா ஏன் இந்த இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டாரு அவரு? எனக்கு அதான் கேள்வி. இது உங்கள்கிட்ட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மிகப்பெரிய கேள்விங்க அது. ஏன்னா உங்களால பதில் சொல்ல முடியாது, உங்களை கலாய்க்க தான் போறாங்கன்னு தெரிஞ்சும் ஏதுக்கு ஒத்துக்கிட்டாரு? ஒத்துக்கிட்டு இப்ப பாரு அவங்க போய் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அந்த பேட்டி எடுத்தவர் போய் பேட்டியில சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அவர் வந்து எல்லாரும் ஜான்கிட்ட கேட்டு தான் பேசுறாப்ல. இவ்வளவு யோசிக்கிற நீங்க அவங்க யோசிச்சிருப்பாங்கல்ல. அதாவது இது பப்ளிசிட்டி. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு காலத்துல வந்து என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க நான் பதில் சொல்றேன்னு கலைஞர் உட்கார்ந்து வெளிய ரசிகர்கள் என்ன பேசிப்பாங்க? பாத்தியா நம்ம தளபதியால நிறைய பேசியிருக்காப்ல, இன்டிடியால போட முடியல, ஃபுட்டேஜ் கேமரா கிராஸ் ஆயிட்டாங்க. தளபதி சொன்னாரா? இவன் சொல்றான் தளபதி இந்த மாதிரி தான் பேசுனாரு, இவன் சொல்றேன். இவங்களே தம்பு எழுதுறாங்க, தீயாய் பறந்த கேள்விகள் அனலாய் பறந்த பதில்கள் அப்படின்னு இவங்களே எழுதிட்டாங்க. இவங்களே தம்பு போட்டுக்கிட்டாங்க. அந்த அந்த ஒரு டைம்ல என்ன கேள்வி வேணாலும் கேளுங்கன்னு கலைஞர் உட்கார்ந்து 3 பேர் இந்த தம்ப்நெயில் போட்டாங்க. இல்ல இருக்கும் அந்த 3 பேர் கொண்ட குழு. இல்ல அவங்களுக்கு என்ன வருத்தம்னா, நான் ஒரு சேனல் வச்சிருக்கிறேன் வடபோச்சின்னு, நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன், இவர் ஒரு சேனல், எல்லாமே அவங்க பேர் வச்சிருக்கோம், எங்களுக்குலாம் ஒரு இன்டர்வியூ தரலையே, எங்களுக்கு கோல்டு காயின் தான் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு இன்டர்வியூ தரலையே. கோல்டு காயின் அப்புறம் ரெட் பிக்ஸ்னு ஒரு சேனல் ரன் ஆயிட்டு இருக்கு ஃபெலிக்ஸ். ஆமா, அதுக்கு நீங்க இன்டர்வியூ தரலையே. எவ்வளவு பெரிய ஒரு பேக்ரவுண்ட்ல வாண்டி ஜெமினி பிரிட்ஜ் தெரியற மாதிரி அழகா வச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம ராஜ்மோகன் அவர் ஒரு சேனல் வச்சிருக்காரு ரிப்போர்ட்னு. ஆமா கண்டிப்பா. அதுக்கு ஒரு ரிப்போர்ட் சேனல் தரல. சரி தமிழ்நாட்டுல இருக்க ஏதாவது ஒரு ஊடகத்தை கொடுக்க வேண்டியதானே, அதுவும் கொடுக்கல. நேஷனல் மீடியா அதுவும் சங்கி இருக்கிற அதான் தான் போய் கொடுக்குறீங்கன்னா அப்ப நாங்க கேட்போமா இல்லையா? தாவேக்காவோட அந்த சிடிஆரோ இல்ல ஆதவர்ஜனாவோ பத்திரிகையாளர் எல்லாம் கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு, இது என்ன சன் டிவியா, சன் டிவி நீங்க அவங்க ஆளுங்க தானே அப்படின்னு நீ கேட்கறல. அப்ப நீ ஒரு சங்கி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தனா அப்ப நாங்க என்ன உனக்கு பதில் சொல்லுவோம்? இங்க இவ்வளவு ஊடகம் இருக்கும்போது நான் அப்படிதான் சொல்லுவோன்றேன். அதான் அவங்க பதிலே எதுவும் சொல்லு. அதான் நாம சொல்லுவோம்ல. ஏன் அவங்க இதெல்லாம் கலாய்காரிங்க. சரி சரி அவங்க பதிலே சொல்லல. சொல்லுவாங்கன்னா நான் எதிர்பார்த்தேன். அவங்க சொல்லல. சொன்ன மாதிரி ஒருத்தர் போய் அந்த பேட்டில ஒருத்தர் சொல்றாரு, அவரு இப்ப நாட் குட் இன் இங்கிலீஷ். அவர் என்ன டிஎன்பிசி எக்ஸாம் எழுத வந்தாரு, எங்காலே மக்களுக்காக உழைக்கிறதுக்காக டிராப் அவுட் ஆகிருக்காரு. அதெல்லாம் தப்புங்க. இங்கிலீஷ் எல்லாம் பத்தி தமிழனுக்கு தமிழ் பேச தெரியணும், அவர் நல்லா தமிழ் பேசுவாப்ல, அதுலலாம் டவுட் கிடையாது. ஆமா, அதெல்லாம் அப்படி சொல்லிடக்கூடாது. பட் இருந்தாலும் ஒரு 5.5 மணி நேரத்துக்கு எடுத்த இன்டர்வியூ பிரிண்ட் மீடியா இன்டர்வியூ இப்போ அது எதுல வருது அந்த பிரிண்ட் இன்டர்வியூ? அதுதான் எங்களுக்கும் தெரியல. பேப்பர் வச்சிருக்காங்களா எனக்கு தெரியல. வெப்சைட்டா இருக்கும், வெப்சைட் வச்சிருக்காங்க, என்டிடி வெப்சைட்ல வரும். ஸோ இப்போ இந்த வெப்சைட் எல்லாரும் போய் பார்க்கணும். அதுவும் அந்த அதாவது நான் ஒரு அவங்க இங்கிலீஷ்ல தானே எதிர்ப்பாங்க. ஆமா. ஐயோ ரசிகர்கள் பாதி பேர் புரியாதே. இல்லங்க எனக்கு என்ன டவுட்னா, நான் ஏற்கனவே அஜித் சார் தந்த இன்டர்வியூவை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் எங்களுக்கு தலை வந்துட்டாரா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிதான் எது அப்படியே அர்த்தம் அதுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உடனே இந்த 3 பேர் கொண்ட குழு வந்து ஒரு வீடியோ போட்டாங்க. தெரியல, அவருக்கு மார்க்கெட்டே போயிடுச்சு, ஒரு நடிகரே இல்லை, சம்பளம் எல்லாம் கம்மியாக கேட்குறாங்க, அவர் இனிமே பழையபடி வந்து மளிகை கடையே வைக்க போயிடலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் பேசினாங்க. இவங்க அடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஐடி போதும், கொக்கி குமார்னு ஒரு ஐடி இருக்கு. தம்பி இறக்கி விட்டா போதும், செஞ்சு விட்டு போயிட்டே இருக்காப்ல. அதை வந்து லைட்டா பட்டிட்டிங் பண்ணாம லைட்டா அமைதியா இருக்காப்ல, லைட்டா ட்ரிகர் ஆக்கி விட்டீங்க காலி பண்றாரு. அவ்வளவுதான், ஒரு ஐடி போதும், ஒட்டுமொத்த தாவேக்கா சோசியல் மீடியாவையும் காலி பண்றாரு. ஒரே ஐடி இல்லையா? ஒரு ஐடி. ரொம்ப டேஞ்சரான ஐடி. ரொம்ப நாள் கழிச்சு இப்ப முழிச்சிருக்கா. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு முழிச்சிருக்கு. திடீர்னு இறங்குச்சுன்னா காலி ஆயிரும். அதனால அதை சீண்டாம இருங்க, அஜித்தெல்லாம் சீண்டாம இருங்க. அது மாதிரி அது இருக்கணும். பட் பரவாயில்ல, இருந்தாலும் இன்டர்வியூ ஒரு மாதிரி போயிடுச்சு. அப்ப இன்டர்வியூ வந்து ஃபெயிலியர் தான். அப்ப ஃபெயிலியர், பக்கா ஃபெயிலியர். அது எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு என்ன ஒரே ஒரு உள்ளூர ஒரு டவுட்னா, நீங்கள் தான் யார் வந்தாலும் கதவை திறக்க மாட்டீங்களா, இவங்களுக்கு மட்டும் ஏன் கதவை திறந்தீங்க? இல்லை முன்னாடியே பதிலாம் அனுப்பிட்டாங்க, நீங்கள் வரும்போது இதுக்கு ஏற்ற மாதிரி கேள்வி மட்டும் எடுத்துட்டு வாங்கன்ட்டாங்க. ஒருவேளை அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்க யார் நேஷனல் மீடியாவில் நேஷனல் லெவல் பார்ட்டி. ஆமாம் சொல்லியிருப்பாங்க. அவங்க இந்த பார் உன் படம் ரிலீஸ் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருப்பாங்க, வாய்ப்பு இருக்கு, சொல்லியிருப்பாங்க. வர சொல்லுங்க சொல்லிடு இல்லை. அவன் சொன்னேன், எப்படி நீ போ, அவர் தப்பு தப்பாக தான் பேசுவார், அதை நம்ம அப்படியே எடுத்து வந்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. வீணா நீங்க தளபதிட்ட விளையாடுறீங்க, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. பேசிட்டு இருக்கும்போது அப்படின்னு கத்தக்கூடிய ஆளு, அப்படின்னு கத்தக்கூடிய ஆளு, அதனால அவர்கிட்ட விளையாடக்கூடாது. ஆனா அந்த காட்சியில் எனக்கு பக்கத்துல அந்த பிரபுதேவா சார் தாங்க சைலன்ஸ் சொன்னாங்க. என்ன இது அப்படியே பார்த்துட்டே இருந்தாரு. இப்போ நம்ம என்ன ரியாக்ட் பண்றது, நம்ம இங்க இருக்கிறதா வேண்டாமா போனாமா அந்த மாதிரி இருந்தது. ஸோ சிறப்பான ஒரு விஷயம். இன்றையும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, படம் ரிலீஸ் ஆகுது, எலெக்ஷன் ஒட்டின்ட்டீங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத விரைவில் பார்ப்போம். உங்களுடைய நேரத்தை செலவிட்டு எங்களுக்காக இவ்வளோ தூரம் அந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கும், குறிப்பாக அந்த விசு சார் மாதிரி அந்த டைலாக் பேசுனதுக்கும்,
மனமார்ந்த நன்றியை நன்றி. தெரிவித்துக் கொள்கிறேன் சேகுவார் அவர்களே. மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சேகுவார் அவர்களே.